நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, ஏன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், அல்லது ஏன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். ஏன் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஏன் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கும் போது எதற்காக என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவருக்கு ஏன் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். முதல் காரியம் எடுத்தவங்க வாசிங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அழகா இன்னும் வசனம் தெளிவா சொல்லுது. ஆண்டோடைய வார்த்தை தெளிவா சொல்லப்படுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஏன் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? இன்னைக்கு நிறைய நேரத்துல இருக்கு, எப்பா நீ வசனப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் உனக்கு பலன். இன்னைக்கு அநேகர் வசனத்தை கை கொள்ளுவதே எனக்கு நன்மை வேணும், என் நன்மையை நான் இழந்துடக்கூடாது, அதற்காகத்தான் இன்னைக்கு தேடுறாங்க. இன்னைக்கு அநேகர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவர் கீழ்ப்படுகிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னா, ஒன்று எனக்கு நன்மை வேணும், இல்லைன்னா என் நன்மை என்னோடு இருக்கணும், என் நன்மை என்ன செஞ்சிடக்கூடாது, இழக்கப்படக்கூடாது. இதற்காக கீழ்ப்படுகிறோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன வார்த்தைகள்லாம் செயல்படும் போது நல்ல கொஞ்சம் உலகத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னைக்கு தேடுவது, கிறிஸ்துவை தேடுவது என்னன்னு சொன்னாலே நன்மை வேணுங்கிறதுக்காகவும், ஆண்டவர் சமூகத்துல எனக்கு இந்த காரியங்கள்ல எனக்கு என்ன செய்ய வேணும், நன்மை வேணும், அதே நேரத்துல நான் என்ன செய்யணும், என் நன்மையை காக்கணும், கொடுக்கப்பட்ட நன்மை காக்கப்படணும். இந்த 2 தான் இன்னைக்கு அநேகருடைய தேர்தல் இதா இருக்கு. என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நன்மை காக்கப்படுகிறதுக்கா, அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடுறோம். கொடுக்கப்பட்ட நன்மை காக்கப்படாது. இந்த வாலிபனுடைய வாழ்வில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாலிபன் சொல்றான், சிறு வயது முதலே நான் வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறேன், உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஏன் கீழ்ப்படிந்து நடக்கான்ங்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவனை சோதிச்சு பார்க்கும்போது தெரியுது, அவன் இவ்வளவு நாள் அவன் வேத வசனத்தை கை கொண்டது, இவ்வளவு நாள் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான். கொடுக்கப்பட்ட நன்மை எனக்கு காக்கப்பட வேண்டும், இதற்காகத்தான் கீழ்ப்படிந்தான். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் பிரயோஜனம் இல்ல. விளங்குதான் விளங்கலையா? புரியுது. இதற்காக நம்ம என்ன செய்யறோம், இதற்காக நம்ம கீழ்ப்படிஞ்சோமானால் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமான்னு பாருங்க. என் வாழ்க்கையில நன்மை வேணுங்கிறதுக்காண்டி ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, இல்ல கொடுக்கப்பட்ட நன்மை என் வாழ்க்கையில நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, காக்கப்படணும் ஆண்டவரே, எந்த தடையும் வந்துடக்கூடாது, நன்மை இழந்துடக்கூடாது, இதற்காக உண்மை தேடுகிறேன். அநேக ஜனங்களுடைய தேடுதல் இதற்காகத்தான் இருக்கிறது. இதற்காக இதை மையப்படுத்தி தான் இருக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறதா இருந்தால் எல்லாரும் விட பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்க முடிகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் சொல்லி ஆண்டவர் எதற்கு கீழ்ப்படுகிறேன், அந்த கீழ்ப்படிதனுடைய முடிவு என்னதா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நான் எதை மையப்படுத்தி, எதை நமக்கு முக்கியமாய் அதை என்ன செய்யறோம், காரணமாய் வைத்துக் கொண்டு என் கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல் எதற்காக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள், இது ஆண்டவர் உணர்த்தி அதிகமா சொல்ற, அநேக ஜனங்கள் நன்மை வேணும்ட்டு கீழ்ப்படுகிறாங்க, இன்னொன்று எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை காக்கப்படணும்னு கீழ்ப்படுகிறாங்க. உண்மைதானா? உண்மைதானே. வேற அதை தாண்டி எதற்காக இன்னைக்கு ஆண்டவர் கீழ்ப்படுங்கும் போது ஒரு சிலர் தான் என் இயேசுவுக்கு வேணும், பரலோகம் வேணும் என்று சொல்லி கீழ்ப்படுகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது, உன் கீழ்ப்படிதல் முழுமையாகணும்னா
எதற்காகலாம் நீ கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிதல் முழுமையாகணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக எதற்காக கீழ்ப்படியணுங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ முதல் காரியத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்லுத? அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம், நாம் அவருக்காக தெரிந்து கொண்டதால். நம்மை அவர் என்ன செஞ்சார்? அவருக்காக என்ன செஞ்சு கொண்டாரு? தெரிந்து கொண்டாரு தானே சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொண்டார். சொந்தமாய் இருக்கும்படி. ஏன்னா ஐயோ, நான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, அவர் என்ன சொந்தமா தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு காரியம், எப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி இருக்கட்டுமே, வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸான ஒரு நபர் ஒன்ன தெரிந்து கொண்டு, இவங்கதான் என்னுடைய முக்கியமான நபர், இவர் தான் என்னோட எல்லாத்துக்கும், இவர் தான் சொந்தம், இவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லும் பொழுது என்ன அது யாருன்னே தெரியாது, அவர் என்ன எப்படி செலக்ட் பண்றாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவான் இல்லையா? உலக ஃபேமஸான ஒரு நபர், பல பதவிகள்ல அல்லது பல ஐஸ்வர்யங்களை உடையவர், உடனே நம்மளை யாராவது கூப்பிட்டு அழைச்சு, நீங்க தான் இனிமே என்னத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் நீங்க தான், என் உறவு நீங்க தான், என்னுடைய எல்லா சொத்துக்கும் நீங்க தான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன இடத்துல என்ன சொன்னாலும் கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்போ ஒருத்தர் அவ்வளவு பெரிய நபர் நம்மளோட கூட ஐக்கியமா இருக்கணும், உங்களோட கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லி விரும்பும் பொழுது, உலகத்துல அநேகர் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கிட்ட இல்லாம நம்மகிட்ட ஒருத்தர் யாருனே தெரியாத நம்மளை தேடி வந்தாருன்னா, அவர் என்ன சொன்னாலும் எந்த காரியத்துல இருந்தாலும் சரி என்னச்சுவாங்க, கீழ்ப்படிவாருக்கு நாம ஒப்பு கொடுப்போம். அப்படிதானே? கீழ்ப்படிவோமா மாட்டோமா? கீழ்ப்படிவோம் இல்லையா? ஆனா எவ்வளவு பெரிய தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவர். நம்ம இந்த உலகத்துல சிறந்த நபர்களை தான் சொல்றோம். ஆனா அந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அவர் நம்ம சொந்த பிள்ளையா, அதான் நம்முடைய சொந்த பிள்ளைகளாக, நம்முடைய சொந்தமாகும்படி, நமக்கும் அவருக்கும் சொந்தம் இல்லாத இருந்துச்சு பாவத்து நிமித்தம், ஆனா சொந்தமாகும்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ நான் அவருக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? கீழ்ப்படியணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாண்ண. அப்ப நான் எதுக்கு கீழ்ப்படினேன்? உலகத்தை உண்டாக்கின தேவன் என்ன அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கும் போது நான் எவ்வளவா கீழ்ப்படினோம். ஏன் நான் கீழ்ப்படிதான் இன்னைக்கு? ஏன்னா பிசாசு இன்னைக்கு வசனத்து மூலமாகவே நம்மளை வீழ்த்தி கொண்டு இருக்கிறான். எதுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? எதுக்கு கீழ்ப்படியணுங்கிறதும் தெரியாம, எதற்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறதும் அறியாம இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற ஒரு திருப்தியோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எதற்காக நீ கீழ்ப்படியணும், எதை மையப்படுத்தி நீ கீழ்ப்படியணுங்கிறார் ஆண்டவர். உலகத்தை வானத்தை பூமியை உண்டாக்கினவர், சகலத்தையும் உருவாக்குகிறவர், சகலத்தையும் மாற்றுகிறவர், அப்படிப்பட்ட தேவன் என்னை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆகவே நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணுமா கூடாதா? கீழ்ப்படியணுமா? விளங்குதா? ஆமாண்ணே. இது முதல் காரியம். 2 காரியத்தை நம்ம பாக்குறோம். அடுத்த 2 காரியம் வர்ற காரியம் நாட்களில ஆண்டவர் சித்திரம்படி சென்றோம். அப்போ முதல்ல ஆண்டவர் சமூகத்துல நாம் எதற்கு கீழ்ப்படிஞ்சுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். எதற்காக நான் கீழ்ப்படியணுங்கிறத எனக்கு தெரிந்துதான் நான் கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு நான் ஏன்பா கீழ்ப்படியணுங்கும் போது நம்ம நிறைய நேரத்துல நம்ம கீழ்ப்படிதலே நன்மை வேணும், கொடுக்கப்பட்ட நன்மை காக்கப்படணும். எனக்கு நன்மை வேணும், என் குடும்பம், என் வேலை, என் காரியங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, காக்கப்படணும் ஆண்டவரே. இதற்காக ஆண்டோடைய வசனத்தை பிரயாசப்பட்டு கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், இந்த உலகத்துல சிறந்தவர்கள், உலகில் பெரிய மனுஷன் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்பினா நம்ம எப்படி இருப்பேன்? எப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும்? ஐக்கியப்பட்டால் நான் என்ன செய்வேன்? நாம் எப்படி கீழ்ப்படிவோம் இல்லையா? இவன் யாருனே எங்களுக்கு அவர் தெரியாது, ஆனா அவர் எங்களை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு மனுஷனோடு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில இந்த காரியங்கள் பார்க்கும்போது எதையோ உண்டாக்கல. இந்த உலகத்துல
அழிந்து போற பொருள்ல ஒருத்தன் அதிகாரியா இருந்தா அவன் என்னோட ஐக்கியமா இருக்கும்போது எவ்வளவோ சந்தோஷப்படுகிறேன் நான். இவங்க என் கூட பேசுவாங்க, இவங்க என் கூட ஐக்கியமா இருக்காங்க. நீங்க உலகத்துல பாருங்க, ஆக்டர், அது மாதிரி விளையாட்டுல இருக்கிற வீரர்கள், அவங்க கூட அவங்க சைன் வச்சுட்டாங்கன்னா, அவங்க போஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க என் கூட பேசிட்டாங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுறத பார்த்தா நான் எக்கச்சக்கமான ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த மனுஷர்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை காண செய்த, இந்த உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த தேவன் நம்மை சொந்தமாய் தெரிந்தவரை எவ்வளவு சந்தோஷமா நான் கீழ்ப்படியணும். கடினமா நம்ம சந்தோஷப்படுறோமே, கடினமா தானே சில நேரத்துல கீழ்ப்படிய வேண்டியிருக்கு இல்லையா? சந்தோஷமா கீழ்ப்படியணுமே. சந்தோஷமா கீழ்படுறதே இல்ல. ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வது ரொம்ப கடினப்பட்டு கீழ்படுகிறோம். சந்தோஷமா இதுனா சந்தோஷமா கீழ்ப்படியணும். உண்மையா இல்லையா? ஆனா நான் சந்தோஷமா கீழ்ப்படுகிறேனா? இவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறதுக்காக என்னை தெரிந்து கொண்டாரே, அவருக்கு நான் எவ்வளவு சந்தோஷம். ஐயோ, இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களோடு ஐக்கியப்படும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அதை விட தாண்டி என் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படினேன். ஏன்னா என்ன தெரிந்து கொண்டார், குப்பையாகிய என்ன தெரிந்து கொண்டார், பிரயோஜனம் இல்லாத என்னை தெரிந்து கொண்டார், இந்த உலகத்துல தகுதியற்ற என்னை தெரிந்து கொண்டார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்த என்ன அவ்வளவு பெரிய தேவன் எதை வேணாலும் செய்ய அவரால் முடியும். எதை வேணாலும் செய்ய முடியும் அவரால். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறத. அவர் என்ன தெரிந்து கொண்டதுக்காக நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன். சந்தோஷமெல்லாம் கீழ்ப்படியணும். ஆனா எனக்கு சந்தோஷமா கீழ்ப்படுகிறது இல்லையே. அப்ப என் கீழ்ப்படிதனுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்கிறது. எதை எதிர்பார்த்து நான் கீழ்ப்படுகிறேன், அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைய நேரத்துல மிஸ் ஆகுது. நான் எதை எதிர்பார்த்து கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னை தெரிந்து கொண்டதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை தெரிந்து கொண்டதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன் என்று உணர்கிறவன் மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிவான். எனக்கு நன்மை வேணும், என் நன்மை காக்கப்படணும்னு சொன்னா அதற்கு என்ன வசனம் உண்டோ அதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவான். ஆனா எல்லாத்துக்கும் கீழ்ப்படிதல் இன்னைக்கு நிறைய நேரத்துல குறையப்பட்டிருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது, ஏன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும்? அதே உபாகமும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமும் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். விளங்குதா? நான் சூப்பரா இருக்கிறேன், எனக்கு விசேஷித்த ஞானம் இருந்தது, அதனால என்ன தெரிந்து கொண்டார். நான் அழகா இருக்கிறேன், அதனால என்ன தெரிந்து கொண்டார். நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், அதனால என்ன தெரிந்து கொண்டார் அல்ல. வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதனுடைய செயல்பாடு என்னங்கும் பொழுது, நம்முடைய நீதியினால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளல, அவருடைய இரக்கத்தினால நம்ம தெரிந்து கொண்டால் அதுவே கீழ்ப்படியணும். விளங்குதா விளங்கலையா? அவர் இரக்கத்தினாலதான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். முதல்ல அவர் தெரிந்து கொண்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்பது, எவ்வளவு பெரிய தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கீழ்ப்படியணும். அந்த நான் இன்னெல்லாம் தெரிந்து கொண்டார்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச முடியாது, பெருமைப்பட முடியாது. அது எந்த விதத்துல தெரிந்து கொண்டாருங்கிறத பார்த்து நான் நினைச்சுன்னு கீழ்ப்படியணும். எந்த விதத்துல? எந்த தகுதியும் கிடையாது. ஒன்லி அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால என்னை தெரிந்து கொண்டார், அதனால நான் கீழ்ப்படியணும். விளங்குதா விளங்கலையா? முதல்ல அவர் என்னை தெரிந்து கொண்டதால் நான் கீழ்ப்படியணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை தெரிந்து கொண்டதால் நான் கீழ்ப்படியணும். இரண்டாவது, அவருடைய இரக்கத்தினால என்னை தெரிந்து கொண்டதுனால அவர் கீழ்ப்படியணும். ஒரு வசந்த வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. புரிஞ்சுதா? ஆமாம். 9ஆம் வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. முடிஞ்சு போச்சு. அழகா சொல்லி முடிச்சார் ஆண்டவர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது. புரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சு கொண்டார்ல, நான் விசேஷித்த ஞானம் படைச்சதுனால பரிசுத்தமா வாழ போய் தானே என்ன தெரிந்து கொண்டார். சொல்ல முடியாத ஒருவரும். தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் இரக்கம் மட்டுமே, கிருபை மட்டுமே. அப்ப நான் எந்த அளவுக்கு தாழ்த்தி கீழ்ப்படியணும் தெரியுமா? தாழ்த்தி கீழ்ப்படியணும், சந்தோஷமா கீழ்ப்படியணும். 2வது என்ன சொன்னோம்? தாழ்த்தி கீழ்ப்படியணும். விளங்குதா விளங்கலையா? புரியல. நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சந்தோஷமாக கீழ்ப்படியணும். ஏன்டா அந்த காரியங்கள் இருக்கா? 2 காரியம். முதல் காரியத்துல நான் எப்படி கீழ்ப்படியணுமா? சந்தோஷமா கீழ்ப்படியணும். ஏன்னா அவ்வளவு பெரிய தேவன் என்னை தெரிந்து கொண்டதால். 2வது அவருடைய கிருபையினால எனக்கு கிடைச்சதுனால, கிருபை மூலம் தெரிந்து கொண்டதால நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படி. எப்படி கீழ்ப்படியணும்? தாழ்மை. தம்மை தாழ்த்தி கீழ்ப்படியணும். புரியுதா? புரியல? ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்ன தெரிந்து கொள்ளவே முடிஞ்சிருக்கலாம். உண்மைதானா? உண்மைதானே? அவ்வளவு பெரிய தேவன், என்ன எவ்வளவு பெரிய தேவன் என்ன தெரிந்து கொள்ளணும்னு அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட தேவன் என்ன தெரிந்து கொண்டாக்க நான் சந்தோஷமா கீழ் பண்ணேன். இவர் என்ன தெரிந்த உலகத்துல யாரு எனக்கு தெரிஞ்சு கொண்டான, யாரு புரிஞ்சு கொண்டான, புரிஞ்சு கொள்ளாவிட்டீர்கள் என்ன, என் இயேசு என்ன தெரிந்து கொண்டார், போதும், சந்தோஷமா கீழ்ப்படி. 2வது நாம செய்ய வேண்டியது, அவர் கிருபையினாலதான் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே நம்ம மனதார தாழ்த்திக்கு ஆண்டவரே, உண்மை தவிர நான் யார்கிட்டப்பா கீழ்ப்படுவேன்? அழகா சொல்லலாம், உண்மை விட நான் யாருக்குப்பா நான் கீழ்ப்படுவேன்? அதனாலதான் அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு கீழ்ப்படிய பார்க்கும் அது ஆண்டவருக்கு முன்பாக அது பிரியமா இருக்குமோ சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படிய பார்க்க நான் தேவனுக்கு கீழ்ப்படிதான் எங்களுக்கு பெரியது அடிப்பாங்க. ஏன்னா என்ன அவர் கிருபையினால தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுங்க. நீங்க அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அழகா சொல்றாங்கல்ல, இதுதான் அறிந்தவர்கள். கிருபையினால என்ன தெரிந்து கொண்டார், நான் இதுக்கு தகுதியே இல்லதான், ஆனா அன்று என்னை தெரிந்து கொண்டதுனால மனுஷனுக்கு கீழ்ப்படி பார்க்க தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கு. எனக்கு அது போதும், ஆண்டவருடைய காரியத்துல கீழ்ப்படிஞ்சாலே போதும். நாங்க எதற்கும் எந்த காரியத்துக்கும் நினைச்சுறாங்க. அதே போல அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 4:19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். சரிதா? ஏன் எப்படி ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதா கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு நான் ஏன் அந்த கீழ்ப்படிக்கும் போது 2 முக்கியமான சம்பவத்தை ஆண்டவருக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஏன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும் அல்லது கீழ்ப்படிந்து ஆகணும், ஏன் அப்படிங்கும் போது, இந்த உலகத்தை சர்வ வல்லமைக்கும் ஆளுகை உள்ள தேவன், சர்வ உலகத்தையும் நேசிக்கிற தேவன், என்ன தெரிந்து கொள்ள அவருக்கு சொந்தமாக, அதான் சொல்ல, அவருக்காக சொந்தமாக நம்மை தெரிந்து கொண்டதால், அதாவது பிள்ளையாக தெரிந்து கொண்டதால், அப்படிதானே? சொந்தமாக அப்படிதான், அவருக்கு பிள்ளையாக தெரிந்து கொண்டதனால நான் சந்தோஷமா கீழ்ப்படியும். என் கீழ்ப்படிதல் எதற்காக இருக்குங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நன்மைக்காகவும் நன்மை காக்கப்படுவதற்காக இருக்கக்கூடாது. என்னை அவர் தெரிந்து கொண்டார். இது அறிஞ்சவன் தான் உண்மையாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள முடியும். வேற வழியில நான் ஆண்டவரை வேற எதிர்பார்ப்போடு நான் ஆண்டவர் கீழ்ப்படிவேன், ஆனால் அது என் வாழ்க்கையில முற்றிலும் பலனை தராது. ஆனா இது தெரியும், சந்தோஷமா கீழ்ப்படிவோம். 2வது தாழ்த்தி கீழ்ப்படிவோம்.
ஏன்னா என் நீதினால அல்ல, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால என்னை தெரிந்து கொண்டார். அதனால ஏசப்பா எனக்கு இந்த ஒரு கிருபையை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு தாழ்த்தி கீழ்படுவோம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்த 2 மிக முக்கியமான சத்தியம். ஏன் நான் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அவ்வளவு பெரிய தேவன் என்னை தெரிந்து கொண்டதாலும், 2வது நீதினால் அல்ல, அவருடைய கிருபையினால் என்னை தெரிந்து கொண்டதுனாலையும் நான் சந்தோஷமாகவும் என்னை தாழ்த்தியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நம்ம இன்றைய நாளில ஆண்டவர் நமக்கு கொடுத்த சத்தியத்தின்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை தந்து நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிருபை நிறைந்த அன்பு தகப்பன், இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின சத்தியத்துக்காக சொல்ற ஆண்டவரே, எவ்வளவோ நாங்க மாற வேண்டியிருக்கு. இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஐயோ என் கீழ்ப்படிதல் இன்னும் மாம்ச பிரகாரமாகவே நிறைய நேரம் இருந்திருக்கப்பா. எல்லா நேரம் இல்லாட்டாலும் சரி, இல்லாட்டா கூட அநேக நேரம் என் கீழ்ப்படிதல் எல்லாமே ஆதாயத்துக்கும் மாம்ச பிரகாரமும் தான் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு தெளிவா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஆதாயத்துக்காக கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாது, ஆதாய கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய இடத்துல இருக்காரு. ஆதாயத்துக்காக நான் கீழ்ப்படுகிறேனா, வேற வழி இல்லைன்னு நான் கீழ்ப்படுகிறேனான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினது காய்ச்சி, நான் அவருக்காக என்னை தெரிந்து கொண்டதுனால ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து வாழுவேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு காரியம் நன்மை வேணுங்கிறதுக்காக, கொடுக்கப்பட்டது என்னை காக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ஆதாயத்துக்காக நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஆனா முழு மனதோடு நான் கீழ்ப்படியல. முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் நான் ஆண்டவர் இருக்காங்க. முழு மனதோடு நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு 2 விதத்துல ஆண்டவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். ஒன்று, தெரிந்து கொண்டார். அவ்வளவு பெரிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால நான் சந்தோஷமா கீழ்ப்படியணும். 2வது, அவருடைய இரக்கத்தினால நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்மை தாழ்த்தி கீழ்ப்படியணும். இவ்வளவு பெரிய தேவன் அவருடைய கிருபை தரலன்னா இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அதை உணர்ந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இப்ப அந்த நாளில நீர் எங்களோடு பேசின சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுடைய வார்த்தை மூலமாய் எங்களுடைய காரியங்களை கண்டுகொள்ள வைத்தீங்களே ஸ்தோத்திரம். எங்களுடைய கீழ்ப்படிதலோட குறைவுகளை நீ சுட்டி காமித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க கீழ்ப்படிந்துதான் ஆகணுங்கிறதே இப்பதான் தெரிஞ்சுக்கணுங்க. நாங்க கீழ்ப்படினால இதை செஞ்சுதான் தரணும்னு சொல்லி நாங்க அதிகாரம் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அதிகாரத்தின் நிமித்தம் கீழ்ப்படுகிறோம். அப்படிதான், ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், நான் இதை செஞ்சிருக்கேன், எனக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கட்டளை இட்டு நம்ம கீழ்ப்படுகிறோம். கட்டளை போட்டுதான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு அது நிறைய இருக்கு உலகத்துல. ஆண்டவர் எத்தனை நேரம் ஆண்டவர் கட்டளை இட்டு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் சொல்லுவோம், கட்டளை போட்டு கீழ்ப்படிதல் கூடாது. இன்னைக்கு அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்மளும் செஞ்சிருக்கோம். ஆண்டவரே, இதை நான் செஞ்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. ஆழ்த்தி கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவர் இந்த நாளிலும் 2 காரியத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கலாம். 1, அவருடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டார். 2வது, அவருடைய இரக்கத்தினால் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அதுவரை இந்த கேட்ட பிள்ளைங்க, இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாயிட்டாங்க. துதி கன மகிமை எல்லாம் பக்கத்து ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென்.